பொற்கால நினைவுகள். அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த வணக்கம். பொற்கால நினைவுகள். ஒரு காலத்தில் நாம் வாழ்ந்த அந்த வாழ்க்கையை அதன் இயல்பு குறையாமல் அப்படியே இன்றைய 3ஆம் தலைமுறையினருடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பது எனது நீண்ட நெடுநாள் கனவு. அந்த நீண்ட நெடுநாள் கனவின் நிஜமே இந்த பொற்கால நினைவுகள் நிகழ்ச்சி என்ற பதிவு. இது கதையல்ல, நாவல் அல்ல, புனைவும் அல்ல, சுயசரிதையும் அல்ல. அப்போ வேறு என்னதான் இது? இது ஒரு நிஜம். இது ஒரு கனவாகி போன நெஞ்சின் நினைவலைகள். இது ஒரு வாழ்வு. இது ஒரு காலத்தின் பதிவு. இது ஒரு பொற்காலத்தில் நாம் வாழ்ந்து முடித்துள்ள ஓர் உன்னதம். இப்படியும் முன்னோர்கள் அந்த நாட்களில் வாழ்ந்தார்களா என்று இன்றைய தலைமுறை ஆச்சரியப்பட்டு புருவம் உயர்த்த போகும் ஒரு வரலாறு. அடடா, எத்தகைய உன்னத வாழ்வை இன்று இழந்து நிற்கின்றோம் நாம் என்று வாழ்ந்து முடித்து நிறைவின் எல்லையில் நிற்கும் எம்போன்ற பெருசுகள் ஏக்க பெருமூச்சு விடப் போகும் ஒரு இழப்பின் வலி இது. தென்றலை தீண்டியதில்லை, தீயை தாண்டியுள்ளேன் என்ற கலைஞர் கருணாநிதியின் வசனத்துக்கேற்ப அனைவர் வாழ்விலும் இடம்பெறும் சம்பவங்களைப் போன்று என் வாழ்விலும் நான் அனுபவித்த இன்பம் துன்பம் இரண்டையும் சம அளவில் கலந்துள்ளேன். அந்த பொற்கால வாழ்வை உங்களோடு பகிர்ந்து கொள்ள எனக்கு எந்தவித தடையும் கிடையாது. வரைமுறைகளும் எனக்கு இல்லை. நிஜத்திற்கு வரைமுறைகளும் தடைகளும் எதற்கு? நான் உலவித் திரிந்த வானம் அது. எனக்கான பெருவழி அது. எல்லையில்லாத அந்த பெருவழியில் கைகள் இரண்டையும் அகல விரித்து கொண்டு பறக்கப் போகின்றேன் நான். இந்த பெருவழியில், இந்த வானத்தில் நிறுத்தச் சமிக்கைகள் இல்லை, வேகத் தடைகள் இல்லை, முட்டுச் சந்துகள் கிடையாது. கண்களை மூடிக்கொண்டு என் எண்ணச் சிறகை விரித்து பறக்கப் போகின்றேன். போகிற போக்கில் நான் கண்டவை, கேட்டவை, ரசித்தவை, அனுபவித்தவை அனைத்தும் என் நினைவு பொதியிலிருந்து மேலெழும். மேலெழும் அந்த நினைவலைகளை உங்களுக்கும் பரவச் செய்ய போகின்றேன். இந்த நினைவலைகளில் நான் சிறுவயதில் மிகவும் ரசித்து கேட்ட இலங்கை வானொலி, நல்லூர் திருவிழாக்கள், திரைப்படங்கள், யாழ்ப்பாணத்தில் அமைந்த நல்ல சாப்பாட்டு கடைகள், சாமத்திய வீடுகள், குடிபுகுதல் வீடுகள், கல்யாண வீடுகள், யாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ள பிரபல புடவை கடைகள், நகைக்கடைகள், இப்படி ஒரு 60-70 வருடங்களுக்கு முன்பு எம்மண்ணில் என்னென்ன அமைந்திருந்தனவோ எங்கள் வாழ்க்கை முறைகள் அனைத்தையும் அதை பற்றி உங்கள் அனைவருடனும் பகிர்ந்து கொள்ளப் போகின்றேன். நான் பட்டவைகளும் வரும், பட்டு தெளிந்தவைகளும் வரும், கோவில் திருவிழாக்களும் வரும், இன்னிசை கச்சேரிகள், சின்ன மேள கச்சேரிகள் அத்தனையும் வரும், உறவுகளும் வரும், பிரிவுகளும் வரும், இழப்புகளும் வரும், இன்ப இனிய நினைவுகளும் வரும். மொத்தத்தில் அனைத்துமே வரும் இந்த பதிவிற்கூடாக. உங்கள் அனைவரையும் ஒரு 70 வருடங்களுக்கு முன்பிருந்த யாழ்ப்பாணத்தின் ஒரு பொற்காலத்திற்கு நான் அழைத்து செல்லப் போகின்றேன். என்னுடன் சேர்ந்து பயணிக்க நீங்கள் தயார்தானே? அப்படியானால் சரி, வாருங்கள், நிகழ்ச்சிக்குள் செல்வோம். உண்மையிலேயே அது ஒரு பொற்காலம். தொழில்நுட்பங்கள் உள்நுழையாத ஒரு உன்னதமான காலம். தொலைக்காட்சி வந்து வானொலியை விழுங்காத விடியல் காலம். திரைப்படம், வானொலி இவை இரண்டையும் தவிர வேறு எந்த விதமான பொழுதுபோக்களும் இல்லாத பொன்னான காலம் அது. எப்படியான வாழ்க்கையை வாழ்ந்தோம் நாம் என என் வயதை ஒட்டியவர்கள் ஒரு பெருமூச்சு விட்டு கொண்டு மலரும் தங்கள் நினைவுகளை தங்களுக்குள் மீட்டி பார்த்து ஏக்க பெருமூச்சு விடுவார்களேயானால் அதுவே இந்த பதிவின் நிறைவாகும். பொற்காலமே, நீ மீண்டும் வரமாட்டாயா? இது என்னை நான் அடிக்கடி கேட்கும் ஒரு கேள்வி. அதற்கான பதிலும் எனக்கு கிடைத்து விட்டது. அது காலமாகிவிட்ட பொற்காலம். மீண்டும் அது வரவே வராது. அது நீறு பூத்த நினைவலைகள். இந்த பதிவு பொற்கால நினைவுகள் நிகழ்ச்சி என்ற பெயரில் கடந்த 6 வருடங்களாக லண்டனில் இருந்து இயங்கி வரும் ILC என்ற அனைத்துலக உயிரோடை தமிழ் வானொலியில்
பிரதி ஞாயிறு தோறும் லண்டன் நேரப்படி மாலை 7 மணியிலிருந்து 8 மணி வரை தொடர்ந்து இன்று வரை நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. இதுவரை காலமும் ILC வானொலி நேயர்கள் மட்டுமே கேட்டு வந்த இந்த பதிவை இனிமேல் யூடியூப் மூலம் ஒவ்வொரு வாரமும் நீங்கள், அதாவது அகிலமெங்கும் பறந்து வாழும் அனைத்துலக மக்களும் கேட்க வேண்டும் என்பதே எனது பேரவா. இந்த நிகழ்ச்சி வானொலியில் வெளியாவதற்கு முழுமுதற் காரணமாக இருந்தவர் எனது இனிய நண்பரும் அனைத்துலக உயிரோடை தமிழ் வானொலியின் பிரபல ஒலிபரப்பாளருமாகிய திரு ஆண்டனி சத்தியசீலன் அவர்கள். அவருடன் என்னுடன் கைகோர்த்தவர்கள் தனாஞானி, திரு தனம். இவர்கள் இருவரும், இது தவிர ILC நிர்வாகம். உங்கள் அத்தனை பேரையும் நெஞ்சில் சுமந்து கொண்டு நான் இந்த நிகழ்ச்சிக்குள் நுழைகிறேன். அது 1955 ஆண்டு, எனது 5வது வயது. அந்த வயதில் உடையார் லேனில் வசிக்கும் மாசிலாமணி வாத்தியார் எங்கள் வீட்டை வந்து வாழை இலையில் நெல்லு பரப்பி அதில் எனக்கு ஆனா ஆவன்னா ஈனா எழுதி ஏடி தொடக்கி வைத்துள்ளார். எனக்கு அது ஒரு புதுவிதமான அனுபவமாக இருந்தது. எனது ஆரம்ப கல்வியை திருநெல்வேலி சைவ பிரகாச வித்தியாசாலையில் அடிவரி வகுப்புடன் ஆரம்பித்தேன். அப்போது தலைமை உபாத்தியாராக கடமையாற்றியவர் திரு செல்லத்துறை வாத்தியார் அவர்கள். அடிவரியில் இருந்து எனக்கு வகுப்பு வாத்தியாராக இருந்தவர் பாக்கியம் வாத்தியார். நல்ல வடிவான பொம்பளை, அத்துடன் நல்ல வெள்ள நிறமும், அழகாக சேலை கட்டி நெத்தியில் கருத்த பொட்டு ஒன்றும் வைத்துக்கொண்டு குடைபிடித்தபடி அவ பாடசாலைக்கு வரும் அழகை காண கண்கொண்டு பார்க்க முடியாது. அப்படியே எங்கள் திருநெல்வேலி முத்துமாரி அம்மனை போல் இருப்பா அவ. அப்போது அவ திருமணம் செய்திருக்கவில்லை. அவ படிப்பிக்கும் விதமும் எனக்கு மிகவும் பிடிக்கும். இதனால் நான் ஒரு நாளும் பள்ளிக்கு கள்ளம் ஒழிக்கவே இல்லை. எனது ஐயாவின் சொந்த இடமான தாழையடியில் அன்றைய காலத்தில் நாங்கள் வசித்தபடியால் தான் என்னை திருநெல்வேலி சைவ பிரகாச வித்தியாசாலையில் சேர்த்தார் ஐயா. பிறகு எங்களின் இருப்பிடம் கந்தர் மடம் மணல்தரை ஒழுங்கைக்கு மாறிய பின்பு பள்ளிக்கூடம் சிறிது தூரமாகி விட்டது. இருந்தாலும் பெரியம்மா ஆட்கள் இன்னமும் தாழையடியில் வசித்து வந்தபடியால் அவர்களின் 2 பெண் பிள்ளைகளுடன் சேர்ந்து போவது எனக்கு வளமையாகியது. மணல்தரையிலிருந்து பெரியம்மா வீடு வரை என்னை கூட்டு கொண்டு போய் விடுவது நான் அப்பு என்று ஆசையாக அழைக்கும் எனது ஐயாவின் தகப்பனார் ஆவார். இந்த வழக்கம் 5ஆம் வகுப்பு வரை நீடித்தது. அதாவது எனது 10வது வயது வரை பெரியம்மாவின் பிள்ளைகளும் நானும் சேர்ந்தே பாடசாலைக்கு செல்வோம். வழியில் இன்னும் சில எங்களுடன் கூட படிக்கும் சில பிள்ளைகள் சேர்ந்து கொள்வார்கள். அவர்கள் அனைவரும் என் கூட படிப்பவர்கள். அவர்களில் இன்னும் என் நினைவில் உள்ளவர்கள் குணம், கௌரிதாசன், ஜெயகாந்தன், தெய்வேந்திரம், மாசிலாமணி என ஒரு 5-6 பேர் சேர்ந்து ஒரே கூத்தும் கும்மாளவுமாகத்தான் பாடசாலைக்கு போய் சேருவோம். பாடசாலை காலை 8:30 மணியிலிருந்து நண்பகல் 1:30 மணி வரை நடைபெறும். அதாவது ஒரு நேர பள்ளி என்று நாங்கள் அப்போது சொல்வோம். எங்கள் வகுப்பில் நான் மேலே குறிப்பிட்டவர்களை தவிர சத்தியகாந்தன், சண்முகலிங்கம், விவேகானந்தன், சுப்பிரமணியம், சிவம், சிவராசா, சிவயோக ஞான சூரியன், பரமயோகன் மற்றும் பெண்களில் கருணா, பாலசரஸ்வதி, சிந்தாதேவி, சாந்தநாயகி, தையல் நாயகி, இன்னும் சத்தியதேவி, வசந்த மல்லிகா, சரோஜினி ஆகியோருடன் இன்னும் சில ஆண்களின் பெயர்களும் நினைவுக்கு வருகின்றன இப்போது. அவர்கள் முத்துக்குமாரு, புவனேந்திரன், கணேஷ், துரைசிங்கம், பரதன் ஆகியோரே அவர்கள். இவ்வளவு பேர்தான் என் நினைவு பொதியில் நினைவில் உள்ளவர்கள். இவர்கள் இன்று எங்கே எப்படி உள்ளார்கள் என்ற விவரம் எனக்கு தெரியவில்லை. ஓரிருவரை தவிர மற்றவர்களை நான் பாடசாலை விட்டு விலகிய பின்பு சந்திக்கவே இல்லை. அதே போல அந்த காலகட்டங்களில் அந்த பாடசாலையில் கற்பித்த ஆசிரியர்களின் பெயர்களையும் இங்கு நான் குறிப்பிட வேண்டும். வேலுப்பிள்ள வாத்தியார், தம்பையா வாத்தியார். இந்த தம்பையா வாத்தியார் என்பவர் இன்று பிரான்சில் வதியும் அப்புக்குட்டி ராஜகோபால், தயாநிதி ஆகிய இருவரின் தகப்பனார் ஆவார். அடுத்த வாத்தியார் சம்பந்த வாத்தியார். இவர் ஒரு முதுபெரும் எழுத்தாளர். மற்றவர்கள் சிவராசா வாத்தியாரும் மீசாலையிலிருந்து தினமும் வந்து போவார். காசிநாதன், நவரத்னம் இந்த 2 ஆசிரியர்களும்
எங்கள் பாடசாலையின் அண்மையில் வசிப்பவர்கள். பெண்களில் நான் முன்பே குறிப்பிட்ட பாக்கியம் வாத்தியார், பூரண வாத்தியார், சின்னத்தங்க வாத்தியார், தங்கப்பொன் வாத்தியார் இவர்கள் மட்டும்தான் அப்போது அங்கு படிப்பித்த பெண் வாத்திமார்கள் என என் நினைவுப்பது சொல்கிறது. இவர்கள் அனைவரிடமும் நான் பெற்ற கல்விதான் இன்று வரை என்னை வழிநடத்துகின்றது. பாடசாலை முடிந்து வரும்போது குடிசனமில்லாத ஒரு வெறும் காணிக்குள்ளால் தான் வீடு திரும்புவோம். இதற்கு 2 காரணங்கள் உள்ளன. ஒன்று குறுக்கு வழி, மற்றது அந்த வெறுங்காணிக்குள் தான் மாமரம், இளந்த மரம், விளாமரம், நாவல் மரம், இலுப்ப மரம் இவை எல்லாமே உண்டு. அந்தந்த பருவங்களில் அந்தந்த மரங்களிலிருந்து கிடைக்கும் காய்கள், பழங்கள் அத்தனையும் நாங்கள் சாப்பிட்டபடிதான் வருவோம். எங்களை தடுப்பதற்கு எவருமே இருக்க மாட்டார்கள். இதில் நான் மிகவும் விரும்பி ருசித்து ரசித்து சாப்பிடுவது பாண்டி மாங்காய். மாங்காய் புடுங்குவதற்கு அநேகமாக மரமேறுவது நானாகத்தான் இருக்கும். அப்போதெல்லாம் ஒவ்வொருவரின் கழுசான் பொக்கெட்டிலும் உப்பும் மிளகாத்தூளும் சரசரியாக இருக்கும். அந்த 2 மணி நேர வெயிலுக்கு பாண்டி மாங்காயை பிடுங்கி அதை புடுங்கின மரத்திலேயே குத்தி உப்பும் மிளகாய்த்தூளும் கலந்த கலவையில் தொட்டு சாப்பிடும் போது உள்ள சுவை வேறு எதிலுமே கிடையாது. உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் இந்த வரிகளை நான் எழுதி கொண்டிருக்கும் இந்த கணத்தில் கூட என் நாவில் நீர் ஊறுகிறது. இதை நீங்கள் நம்புவீர்களா? அதன் பின்னர் தான் பெரியம்மா வீட்டை வந்து பகல் சாப்பாடு சாப்பிடுவேன். இந்த இடத்தில் நான் ஒன்றை முக்கியமாக குறிப்பிட வேண்டும். எனது 10வது வயது வரை நான் மாமிசம் சாப்பிடுவதே இல்லை. ஐயா அம்மா எனக்கு அதை தந்து பழக்கவில்லை. பெரியம்மா வீட்டிலும் அப்படியேதான், அவர்களும் மறக்கலைதான். பாடசாலை நாட்களில் திங்களில் இருந்து வெள்ளி வரையில் மத்தியான சாப்பாடு பெரியம்மா வீட்டில் தான். அவ நல்ல ருசியாக சமைப்பா. அவவுக்கு 6 பிள்ளைகள். 7வது பிள்ளை போல் நானும் அவவின் வீட்டில் பழகி வந்தேன். அவவின் 4 பிள்ளைகளும் நானும் மத்தியான சாப்பாட்டை ஒன்றாகவே இருந்துதான் சாப்பிடுவோம். மற்றவர்கள் இருவரும் பாடசாலை நேரம் அவர்கள் எங்களுடன் இருந்து சாப்பிடுவதற்கு இடம் கொடுக்காது. ஏனெனில் அவர்கள் படித்தது அன்றைய பரமேஸ்வரா கல்லூரியில், அது இன்றைய யாழ் பல்கலைக்கழகம். பெரியம்மா வீட்டில் சாப்பிடுவதற்கு அலுமினிய தட்டுடன் ஒரு மரவையும் இருக்கும். மரவை என்பது மரத்தினால் குடையப்பட்டு செய்யப்பட்ட ஒரு சாப்பாட்டு பாத்திரம். எப்போது நான் முதலில் ஓடி அந்த மரவியை தூக்கி விடுவேன். காலப்போக்கில் அந்த மரவை எனக்கான சாப்பாட்டு பாத்திரமாகி விட்டது. ஏனோ தெரியவில்லை, அந்த மரவையில் சாப்பிடும் போது ருசி சற்று தூக்கலாகவே எனக்கு தெரியும். எனக்குள் கிட்டத்தட்ட 5 வருடங்கள் அந்த மரவை பாத்திரம் என் உடைமையாகவே இருந்தது. எங்கள் பாடசாலையில் பிரதி புதன்கிழமைகளில் கடைசி பாடம் கிடையாது. அதற்கு பதிலாக எல்லா மாணவர்களும் ஒன்று சேர்ந்து மாணவர் ஒன்று கூடல் என்று ஒரு நிகழ்ச்சியை நடாத்துவோம். இதில் ஆடல், பாடல், பேச்சு, நாடகம் எல்லாம் நடக்கும். இந்த நிகழ்வில் தெரிவு செய்யப்படும் சில நிகழ்ச்சிகள் வருடா வருடம் நடைபெறும் பெற்றோர் தின விழாவில் சேர்த்து கொள்ளப்படும். இவற்றில் எதிலும் நான் பங்கு பெற்றுவதே கிடையாது. நான் நல்லொரு ரசிகன் மட்டுமே. இன்று வரையும் அது அப்படித்தான். அந்த ஒன்று கூடலில் அநேகமாக எனது மச்சாளின் மகன் குணம், அவனும் என் வகுப்பு தோழன்தான். சினிமா பாடல்கள் பாடுவான். மிக திறமையான குரல் வளம் உடையவன். அவன் பாடும் பாடல்களில் எனக்கு மிகவும் பிடித்த பாடல்கள் பிருந்தாவனமும் நந்தகுமாரனும், சொன்ன சொல்லை மறந்துடலாமோ, வா வா வா, உன் பேரை கேட்டேன் தென்றல் தனில் நான், கல்யாண ஊர்வலம் வரும். இப்படியான இந்த பாடலை நான் இன்று கேட்டாலும் எனக்கு நினைவில் வருவது குணமும் புதன்கிழமையும் நான் படித்த சைவ பிரகாச வித்தியாசாலையும் தான். அன்றைய காலகட்டத்தில் இந்த பாடல்கள் மிக மிக பிரபலம். அந்த பாடல்கள் இன்றும் சாகாவரம் பெற்று அவ்வப்போது வானொலிகளில் ஒலித்து கொண்டிருக்கின்றன. ஆனால் அன்று அந்த பாடல்களால் என்னை மகிழ்வித்த குணம் இன்றில்லை. அவன் இயக்கி எய்திவிட்டான். 10வது வயது வரையில் சைவ பள்ளிக்கூடமும் பெரியம்மாவிடும் எனக்கு ஒரு இனிமையான அனுபவங்களை அளித்தவை. நான் 4ஆம் வகுப்பில் சேர்ந்தபோது எனது வகுப்பாசிரியராக தம்பையா வாத்தியார் வந்து அமைந்தார். அந்த தம்பையா வாத்தியார் தான் எனக்கு கணக்கு பாடவும் எடுத்தவர். சரி நேர்களே, இந்த இடத்தில் இந்த வார நிகழ்ச்சியை நான் நிறைவு செய்து கொண்டு மீண்டும் அடுத்த வாரம் இதே போன்றதொரு பொற்கால நினைவுகளுடன் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுவது பேர்லின் சேகர். வணக்கம் நேர்களே.